இப்போ வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க புது புக்கு பழைய புக்கு அப்படிங்கிற மாதிரி இதை படிக்கிறதுக்கே நிறைய புக் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 2026-27க்கு அப்புறம் இருந்து பார்த்தோம் அப்படின்னா புது புக்கு பழைய புக்கு பழைய புக்கு அப்படின்னு படிக்க வேண்டியது வரும். ஏன்னா புது பாடத்திட்டம். ஸோ ஸ்கூல் புக் சமச்சீர் புக் மாற்றுறதுக்கான டீம் 20 பேர் கொண்ட குழு பார்த்தோம் அப்படின்னா அமைச்சிருக்காங்க. இதில் முதல் கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2026-27 பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்குமான புக்கை மாற்ற போகிறாங்க. அப்போ 27-28 அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ரிமைனிங். ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா டக்குன்னு ஃபுல்லாக மாற்ற மாட்டாங்க. 27-28 பார்த்தோம் அப்படின்னா 9th 11th இந்த மாதிரி 2 ஸ்டாண்டர்ட் மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 10th 12th இந்த மாதிரி தான் எப்போவுமே மாற்றுவாங்க. ஸோ அப்போ 28க்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸ் எல்லாமே ஃபுல்லாக எல்லா புக்கும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ 25. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க இப்போவே நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா இன்னும் போக போக அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் 2 வருஷம் கழித்து இன்னும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் இப்போயே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்த ஒரு 1 இயருக்குள்ளே உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல் எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ ஃபுல் எஃபர்ட்டு இப்போவே போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நமக்கு இப்போவே படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இன்னும் போக போக புக்கு கூடும். அவுட் ஆஃப் சோர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓலைச்சுவடி அந்த மாதிரி இன்னும் பழங்காலத்துக்கான தொல்லியல் ஆராய்ச்சி நமக்கு இந்த கீழடி ஆராய்ச்சி இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தோண்ட புதையல் வரும். அப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் நிறைய எஃபர்ட்டை இன்னும் அதிகமாக போடுறதுக்கு பதிலாக இப்போயுமே நீங்கள் எல்லா எஃபர்ட்டையும் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயம்படுத்துகிற மாதிரியான வீடியோ கிடையாது. நீங்கள் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணாலே போதும். ஏன் நீங்கள் இதுக்கு முன்னால் 2025 நீங்கள் குரூப் 4 கிளியர் ஆகலை அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்கள். நீ எப்போல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணீங்க, எப்போலாம் நீங்கள் தேவையில்லாமல் ஊர் சுற்றுனீங்க, இல்லை படத்துக்கு போனீங்க, ஊருக்கு போனீங்க, இல்லை ஒழுங்காக படிக்காமல் ஏதோ வாழ்க்கையை பற்றி கவலைப்பட்டு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்க. இந்த மாதிரியான நாளெலாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நாளில் ஒழுங்காக ஒரு பிளானை போட்டு நம்ம செல்ஃபாக படிச்சிருந்தா கூட ஈஸியாக பாஸ் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது வரும். ஸோ இதே கவலை உங்களுக்கு அடுத்து 2026லையும் பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண தப்பை மட்டும் நீங்கள் சரி பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் புதுசாக ஆராய்ச்சி பண்ணி இதை பண்ண வேண்டாம். என்ன தப்பு 2025 பண்ணீங்க அந்த தப்பை ஃபுல்லாக எழுதி வச்சு அந்த தப்பை 2026 பண்ணாமல் இருங்க. நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ்க்கான பிடிஎஃப் ஸ்டடி பிளான் எல்லாமே நம்ம இதுக்கு முந்தின வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கம்ப்ளீட்டாக இப்போமே படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட்.